பொறியியல் சேர்க்கையில் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை அதிகமான மாணவர்கள் தேர்வு செய்து வருகின்றனர். இதற்கு காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு துவங்கியிருக்கிறது. கலந்தாய்வின் முதல் 2 நாளில் சேர்க்கை உத்தரவுகளை பெற்ற 3990 மாணவர்களில் 898 பேர் இசிஇ எனப்படும் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளனர். அடுத்தபடியாக 667 மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு வரை முதலிடத்தில் இருந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஆண்டு 3வது இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் உட்பட பல புதிய திட்டங்களால் ஐடி துறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதை மாணவர்கள் உணர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஓகே நம்ம 4 வருஷம் முடிச்சு வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஸோ இந்த வருஷம் ட்ரெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி, அடுத்தது ஈஸி. ஏன்னா மக்கள் மத்தியில் அதுவும் ஒன்று இருக்கு, ஈஸி படிச்சா ஐடி கம்பெனிஸும் நிறைய ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 பிரிவு ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அந்த திரும்பி அந்த டேர்ன் சைக்கிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கல் வந்திருக்காங்க. உலகமே டிஜிட்டல் மயமாக மாறி வருவதால் இந்த துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக அதிகமான மாணவர்கள் இசிஇ மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என கூறுகிறார் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியை இந்துமதி. எல்லா பிரான்ச்சஸும் அதுக்கான ஸ்கோப் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எல்லாமே தேவை மனுஷனுடைய வாழ்க்கையை மேலும் மெருகுபடுத்த. ஸோ எந்த பிரான்ச்சும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணுமே தவிர இது நல்லது இது கம்மி அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட கல்லூரியை தேர்வு செய்து சிறப்பான படிப்பதுடன் புதிய கண்ணோட்டத்துடன் சிந்தித்து அவற்றை மிகச் சரியாக செயல்படுத்தும் திறமையை மாணவர்கள் வெளிப்படுத்தினாலே அவர்கள் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக ஜொலிக்கலாம் என்பது பேராசிரியர்கள் கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் செய்தியாளர் ஏ சங்கரன்.